இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவன் குதிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தன்னால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லப்படுகிறது. இதில் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவன் என்ன பண்ணுமா, அங்கே இருக்க தண்ணியை குடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே யோசித்து பாருங்க, அந்த பள்ளத்தில் தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற எல்லாவற்றினாலும் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார்னு சொல்லப்படுது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை அதே காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், மலை போல பிரச்சனை இருக்கலாம். வேதாமத்தில் நிறைய பேர்த்தை நான் சொல்லலாம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு கத்த 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்தா. மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். பாடையை தொட்டு கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏன் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சாராளோட கர்ப்பம் செத்து போன ஒரு சூழ்நிலை கூட ஏன் ஆண்டவரால் உருவாக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லுவோமா? தானியேலோட வாழ்க்கையில், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில் அந்த அக்கினிக்குள்ளே அவங்கள போடும்போது கூட அவங்க வெந்து போகலை. சிங்கங்களுக்குள்ளே தானியேலை போடும்போது சிங்கங்கள் அவனை பீறிக்கொள்ளவில்லை. இன்றைக்கி ஏன் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஏதோ குறித்து உங்கள் இருதயம் பயந்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். ஏன் ஆண்டவரால் அதை செய்ய முடியும். அவர் மகிமையாய் கடந்து வந்து என் யூத ராஜ சிங்கத்தின் வல்லமையின் அபிஷேகம் அளவில்லாமல் கடந்து வந்து மகிமையாய் இறங்கி வர முடியும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை, இன்னைக்கு அந்த விசுவாசம், இன்னைக்கு அந்த நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை உள்ளவரா, அவர் மேலே சாந்தமாக இருக்கும்போது அவர் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கலாமா?